அனைத்து ஆண்டோர் சான்றோர் மக்கள் அனைவருக்கும் பேரன்புக்குரிய தாய்மார்கள், மாணவ மாணவிய கமிட்டிகளுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வள்ளலார் பற்றி பேசக்கூடிய தகுதி எனக்கு இருக்கா அப்படின்னா, நான் வெட்ட வெளிச்சமா சொல்லணும், வள்ளலார் பற்றி பேசக்கூடிய தகுதி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். அது எத்தனையோ காரணங்கள் உண்டு. தன்னெஞ்செறிவது உயர்க்க பொய்த்தவன் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்றார் நம்முடைய ஆசான் நண்பர். தன்னுடைய மனம் அறிந்து பொய் சொல்லிட்டா தன்னெஞ்செறிவது பொய்யற்க, அதாவது அந்த உரைக்க அப்படின்ற அர்த்தத்தில் பொய்யற்க அப்படின்ற. நம்ம மனமறிஞ்சு ஒரு பொய்யை சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பொய் சொல்லி முடிச்ச பிறகு பொய்த்தவன் தன் நெஞ்சே தன்னை சுடும். நம்மளுடைய நெஞ்சம், நம்மளுடைய உள்ளம், நம்மளுடைய ஆன்மா நம்மளை சுட்டி வச்சிடும் அப்படின்றது. ஆனால் இன்னைக்கு பொய்யே வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு நம்ம மேலாம் மனசாட்சிப்படி நடந்துக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மனசாட்சின்ற சொல்லே தப்புன்றது என்னுடைய கருத்து. ஆன்மீகத்தில் நல்ல ஊதி தலைத்தவர்களுக்கு நல்லா தெரியும். ஆன்மான்றது வேற, மனம்ன்றது வேற. ரெண்டுமே நமக்குள்ளதா இருக்கு. ஆன்மாவும் நமக்குள்ளதா இருக்கு, மனமும் நமக்குள்ளதா இருக்கு. இந்த ரெண்டு தத்துவங்களை உலகில் உள்ள அத்தனை மதங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. சொல்லக்கூடிய பேர் தான் வேற. இஸ்லாம்ல எடுத்துக்கிட்டா சைத்தான், அதே சமயத்துல மலக்குகள் அப்படின்வாங்க. மனம்ன்றது என்ன அப்படின்னா, தீயதை சிந்திக்கக்கூடியது, தீயதை செய்யக்கூடியது, தீயதை செய்ய தூண்டக்கூடியது. இதுதான் மனம். ஆன்மான்றது ஆன்ம ஒழுக்கத்துக்கு நமக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கக்கூடியது ஆன்மா. சரி, ரைட். ரெண்டு எங்க இருக்கு? நமக்குள்ளதான். அதாவது இந்த இஸ்லாம் கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது ஒரு கருத்து அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு மனிதன் தனியா இருக்க சொல்ல அவன் தனியா இல்லை, அவன் கூட சைத்தானும் சேர்ந்து இருக்கான்னு சொல்றாங்க. அவன் கூட சைத்தானும் சேர்ந்து இருக்கான். அந்த சைத்தானை தான் நம்ம மனம்ன்றோம். நம்ம தனிமைப்படும் போதெல்லாம் நம்ம மனம் நம்மளோட இருக்கு. ஆனா ஆன்மானது நம்ம விட்டு விலகி இருக்கு. ஆன்மானது நம்மோட சேர்ந்து இருக்க வேண்டியது, மனம்ன்றது நம்ம விட்டு விலகி இருக்க வேண்டியது. நம்மளுடைய ஒழுக்கக்கேட்டுக்கெல்லாம் நம்மளை தூண்டக்கூடிய ஒரு மறைமுக சக்தி, ஆற்றல், உருவமற்ற அருவம் எது அப்படின்னா, நம்ம ஒழுக்கக்கேட்டுக்கு தூண்டக்கூடியது மனம். நம்ம ஒழுக்கத்தின் போல் நிறுத்தி செல்ல வேண்டியது ஆன்மா. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆன்மாவுக்கு இடம் கொடுக்கிறோம்னா இல்லை, ஆனா மனத்துக்கு இடம் கொடுக்கிறோம்னா கொடுக்கிறோம். அவான்னு சொல்ற, அவா அறுத்தாலும் ஒரு பிறந்தது. ஆசையை தொடரணும், ஆசையை அறுக்கணும். ஆனா அந்த ஆசையை தூண்டி விடுறது எது தெரியுமா? மனம்தான். அந்த ஆசையை கட்டுப்படுத்தணும்னு சொல்றது எதுன்னா ஆன்மா. எதுக்கு இவ்வளவு கதையை சொன்னேன் அப்படின்னா, ஒரு மனக்கட்டுப்பாடுன்றது நம்ம கிட்ட இருக்கா? ஒரு மனக்கட்டுப்பாடுன்றது நம்ம கிட்ட இருக்கா? இல்ல. மனக்கட்டுப்பாடுன்றது என்ன தெரியுமா? மனசை கட்டுப்படுத்தி வை. ஆன்மாவை கட்டுப்படுத்தக்கூடாது, மனசை கட்டுப்படுத்தணும். ஏன்னா மனம் நம்மளை தீயதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கு. தீயவைகளை தூண்டி விட்டே இருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்தி வைக்கணும். அதுதான் மன கட்டுப்பாடு. ஆனா ஆன்மாவை கட்டுப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா ஆன்மா நம்மளை நல்லதுக்கு தூண்டிக்கிட்டு இருக்கு.
ஆக நமக்குள்ள ஆன்ம உணர்வு வந்து மிக 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 குறைவா இருக்கு. மன உணர்வுன்றது மிக அதிகமா இருக்கு. பல கதையை எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்குள்ள மனக்கட்டுப்பாடு இருக்கா? மனக்கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்தா நாம அடுத்து சொல்லும் போது உங்க நடுவர் உட்பட ரொம்ப வருத்தப்படுவாங்க. அடுத்த வார்த்தையை சொல்லும் போது மனக்கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்தா நாமெல்லாம் அசைவம் சாப்பிடுமா? அசைவம் சாப்பிடுமா? மனக்கட்டுப்பாடு அப்ப நமக்கு இருக்கா? அதை பார்த்த உடனே நம்மளுடைய ஆன்மா நம்ம விட்டு விலகிடுது, நம்மளுடைய மனம் நமக்குள்ள வந்து உட்காருது. அது எவ்வளவு ருசி, எவ்வளவு சுவை, அதை போய் நாம திறந்து வாழணும். அது கிடையாது, முக்கிய எடுத்து சாப்பிடும். அது பன்னி கறியா இருந்தாலும் பரவாயில்ல, மாட்டு கறியா இருந்தாலும் பரவாயில்ல. மனுஷ கறியை சாப்பிட்றதுக்கு தடை இருக்குது, சட்ட தடை இருக்குது. இதெல்லாம் மனுஷ கறியை உண்ணுவான் மனுஷன். ஜப்பான்ல சாப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கும். தானா இறந்த மனிதனை அறுத்து பன்னிக்கறி, அதாவது பன்றிக்கறியோட சுவையில இருக்குதான். அவன் சொல்றான், கிலோ இவ்வளவு ரூபான்னு போட்டு விற்கிறாங்க. எந்த அளவு ஒரு கேவலமான நிலையை சமூகம் இன்னைக்கு சந்திச்சு. இதுக்காக தான் இதை சொல்லலாம். ஆக இந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக உயர்ந்து இருந்த ஒருத்தர் யார் அப்படின்னா அவர்தான் வள்ளல் பெருமான். யாரு? வள்ளல் பெருமான். என்னால மனசை கட்டுப்படுத்த முடியுதா? ஒண்ணு இல்லை, ஒரு சின்ன அசைவத்துல என் மனம் என்ன கட்டுப்படுத்துதா? ஒரு பெண்கள் விஷயத்துல ஒரு அழகான பெண்ணை கண்டா, புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் இருக்கின்ற ஆசான் வள்ளுவர். புறத்துருப்பெல்லாம், அதாவது இந்த புற உறுப்புகள், கை, காலு, கண்ணு, காது, மூக்கு, வாய். பொம்பளைக்கு கண்ணு அழகா இருக்கட்டும், பெண்களுக்கே உண்டான உறுப்புகள் கூட அழகா இருக்கட்டும், எல்லாம் புறத்துறுப்புகள். என்ன உறுப்புகள்? புறத்துறுப்புகள், வெளி உறுப்புகள். எவன் செய்யும்? என்ன பண்ண போகுது? அது என்ன பண்ண போகுது? மண்ணோட மண்ணா மக்கி மண்ணா போகும் இல்லையா? நெத்தியில பூசறீங்க, ஒரு பிடி சாம்பல், இவ்வளவுதான். இருந்ததுக்கான ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? ஒரு அடையாளம் இருக்கு அப்படின்னா வள்ளல் பெருமான் வந்து அவருடைய அடிவரடிகள் இன்னைக்கு விட்டு வச்சிருப்பாங்களா? வச்சிருக்க மாட்டாங்க. அவர் அப்படியே தாங்கி வச்சிருந்திருப்பாங்க. அவருடைய உயிரோட போக விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இயற்கை நியதி, இறைவனின் நியதி, வந்ததெல்லாம் மறையணும், மறைந்ததெல்லாம் திருப்பி வரணும்ன்றதான். ஆக மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடையாது. இந்த புற தோற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் அகமாகிய, உள்ளமாகிய, ஆன்மாவாகிய உறுப்புக்கு நாம கொடுக்கறதில்ல. அதுவும் ஒரு முக்கியமான உறுப்பு தான். அப்படி ஒரு உறுப்பு இருக்கின்ற நினைவே நமக்கு இருக்கானா இல்லை. அந்த வகையில் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் மிக சிறப்பாக ஒன்றெடுத்த ஆற்றல் மிக்க ஒருத்தர் உண்டு அப்படின்னா அது வள்ளல் பெருமான் தான். ஆனால் அதை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கா அப்படின்னும் போது, தன்னெஞ்செறிவது உயர்க்க பொய்த்தவன் தன்னெஞ்சே துணைச்சுடும். என் மனசாட்சி என்ன சொல்லுது? எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு, மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. என் மனசாட்சி என்ன சொல்லுது? டேய், நீ யோகினா, நீ நல்லவனா, நீ என்ன சாப்பிட்ற? இங்க வரும்போதே என் கண்ணில் பட்டது வந்து அருமையான அந்த திருக்குறள். அந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் வருது அப்படின்னா, புலால் மறுத்தல்ல இறுதி குறள். புலால் மறுத்தல் அதிகாரத்துல இறுதி குறள், கடைசி குறள் சொல்லி முடிக்கும் போது முடிக்கிறார். ஏறக்குறைய வந்து ஒரு 2100 ஆண்டுகள் முன்னாடி எழுதப்பட்டது திருக்குறள். வள்ளல் பெருமான் இப்போ ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவர், ஒரு 20 நூற்றாண்டுகள் முன்னாடியே வந்தவர் வள்ளுவர் பெருமான். இன்னைக்கு காலத்துல, வருங்காலத்துல இந்த உலகம் எந்த போக்குல போகும் அப்படின்றத அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அத்தடி கல்லாதவர். அறிவுள்ளவங்களுக்கு வந்து எதிர்காலத்துல, வருங்காலத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை உணரக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. படிச்ச உணரலாம், ஆன்மநேய சிந்தனையிலையும் உணரலாம், யோக ஆற்றலையும் உணர முடியும். அவருக்கு உணரக்கூடிய சக்தி இருந்தது. அதனாலதான் சொன்னார், அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலா அத்து அறிவு கல்லாத. அந்த அறிவு அவங்க படிக்கல. அத்து அறிவு கல்லாதவர், அதை அவங்க படிச்சது. எந்த அறிவு? அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத உணரக்கூடிய ஆற்றல் அவங்க படிக்கல, அவங்களுக்கு இல்லை.
அன்னைக்கே அவர் உணர்ந்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு கொல்லாமைன்ற ஒரு சிறந்த நெறியை பின்பற்றோம், புலால் மறுத்தல்ன்ற ஒரு சிறந்த நெறியை பின்பற்றோம். கூடிய சீக்கிரம் ஒரு சில மாற்றங்கள் வரும். அது என்ன மாற்றம்ன்ற அந்த குரல்ல சொன்னது. கொல்லான்னா எந்த உயிர்களையும் கொள்ளாது. அதாவது நம்ம சைவ நெறி வைணவ நெறி இதெல்லாம் பார்த்தோம்னா ஏறக்குறைய முற்றிலும் வேத நெறிகளிலிருந்து மாறுபட்டது. வேத நெறிகள் வேத கருத்துக்கள் நம்மளுடைய இந்த இந்திய வம்சாவழியில வந்த இந்த சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் சீக்கியம் பௌத்தம் இதுகளில் வந்த கருத்துக்கள் வேற. முழுக்க 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 எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது அப்படின்ற சிறந்த வாழ்வியல் நெறியை கொண்டது தான் நம்ம இந்திய சமூகம். அன்னைக்கு கொல்லாமை நெறியை பின்பற்றினாங்க. எந்த உயிர்களையும் எக்காரணம் மட்டும் கொல்லக்கூடாது. அதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த மரம் செடி கொடி எல்லாமே ஓரறிவு உயிர். தமிழுக்கும் தமிழர் வாழ்க்கைக்கும் இலக்கணம் வகுத்த தொல்காப்பியர் அதாவது அகத்தியரோட மாணவர்கள் தன்னுடைய தொல்காப்பிய நூல்ல ஓரறிவு உயிர் எது, ஈரறிவு உயிர் எது, மூன்றறிவு உயிர் எது, நான்கறிவு உயிர் எது, ஐந்தறிவு உயிர் எது, ஆறறிவு உயிர் எதுன்றது தனித்தனியா பிரிச்சு காமிச்சார். ஓரறிவு உயிர் தாவரம். அந்த தாவரத்தை கொள்ளணும்னா கூட அதுகிட்ட மன்னிப்பு கேட்டு சில பல மந்திரங்களை சொல்லி அப்புறமா தான் அதை வெட்டணுன்றது தமிழனுடைய ஒரு பண்பாடு. இன்னைக்கு ஆச்சாரிகளை எடுத்துக்கிட்டா உண்மையா ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றக்கூடிய ஆச்சாரியா அதுதான் அவங்களுக்கு பேர் ஆச்சாரி. ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றதுனால அவர் ஆச்சாரி. உண்மையான ஆச்சாரியா இருந்தா அந்த மரத்தை வெட்டுறதுக்கு அதை எடுத்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சரியான மந்திரத்தை சொல்லி தான் அதை வெட்டுவார். ஒரு ஓரறிவு உயிர் தாவரத்தை கொல்றதுக்கே என்ன சொன்னாங்க? அந்த உயிரை கொல்றதுக்கு நீ பாவம் மன்னிப்பு அது விட்ட கேட்டு அதுக்கப்புறம் அதை வெட்டு ஒரு மந்திரத்தை சொல்லு, இறைவன் அந்த பாவத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக ஓரறிவு உயிரை கொல்றதே தப்பு அப்படின்னா ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறாவதா பகுத்தறிவு உள்ள மனிதனை கொல்றது எவ்வளவு கேவலமான விஷயமாகும். இந்த நிலைமையில வருங்காலத்துல என்ன மாற்றம் வரும்ன்றத வள்ளுவர் பெருமான் மிக அற்புதமா அருமையா உணர்ந்திருந்தார். வருங்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கொல்ல மாட்டான். ஆனா அடுத்து ஒண்ணு நடக்கும். ஒன்னாதானே நீ தின்ன முடியும், கொல்ல மாட்டான். ரைட், ஒத்துக்கிறான். புலாலை மறுத்தானை ரெண்டு வகையா பிரிச்சாரு. கொல்லவும் கூடாது, புலாலை மறுத்தம் வரணும். புலாலை மறுத்தானை கை கூப்பி, ரெண்டு கையை கூப்பி எல்லா உயிரும் கொள்ளும், எல்லா உயிரும் வணங்கும். ஏன் ரெண்டு கையும் கூப்பி எல்லா உயிரும் வணங்குது அப்படின்னா, நீ என்னை கொல்ல மாட்டுற, என்னை வாழ வைக்கிற, நீ என்னை கொல்றதுக்குன்னே பிறவி எடுத்த உயிர்கள் அத்தனையும். மற்ற உயிர்களை 5 அறிவு 4 அறிவு 3 2 அறிவுன்னும் போது அதுக்கு ஒரு பகுத்தறிவு கம்மியா இருக்கு. ஆனா பகுத்தறிவு உள்ள நாம மற்ற உயிரினங்கள் ஒண்ணு கொல்லலாம். 6வது அறிவு பகுத்தறிவு கொண்ட நாம கொல்லலாமா? கொல்லக்கூடாது. அதை வள்ளுவர் எதிர்பார்க்கிறார். அதே வழிதான் சன்மார்க்க வழி. அதுதான் என்ன சொன்னார் அப்படின்னா, கொல்லக்கூடாது, புலாலையும் மறுக்கணும். ஏன் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போடுறதா? அந்த வழிமுறைகள் வருங்காலத்தில் வரும்ன்றத உணர்ந்தார். புத்தர் வந்தார். எந்த மார்க்கத்தையும் குறை சொல்றது என்னுடைய நோக்கம் இல்லை, கருத்துக்கள் ஒப்பீடுன்றது தவிர்க்க இயலாது சொல்லுவார். புத்தர் என்ன சொன்னார் தெரியுமா? தானா செத்த மாட்ட சாப்பிடலாம், தானா செத்த மாட்ட சாப்பிடலாம். அப்ப கொல்லாமை நெறிய பின்பற்று, புலால் மறுத்தல் பின்பற்ற தேவையில்லைன்னு ஆகிடுச்சு. இந்த மாற்றம் வரும் அப்படின்றத யார் உணர்ந்திருந்தது? வள்ளுவர் பெருமான் உணர்ந்திருந்தார். அதனாலதான் சொன்னார், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும். தானா செத்த மாட்டை சாப்பிட்றோம், அடுத்து அந்த மாட்டை புள்ளி சாப்பிட மாட்டோன்றது உத்தரவாதம் இல்ல இருக்கா? ஆச்சா. அடுத்து உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் ஒவ்வொரு இறையடியார்கள் தோன்றினாங்க. அதாவது நம்ம வள்ளல் பெருமான் மாதிரி தான்
இறையடியார்கள் தோணினாங்க, நல்ல வழிமுறைகளை போதிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்லாம் மார்க்கம் ஒன்று வந்தது. என்ன சொன்னாங்க தெரியுமா? குறிப்பிட்ட சில உயிரினங்கள் தவிர்த்து மிச்ச உயிர்களை மட்டும் கொள்ளாது. ஆக கொல்லாமை நெறியும் காத்துல பறந்துச்சு. ஆட்டை கொள்ளலாம், மாட்டை கொள்ளலாம், ஒட்டகத்தை கொள்ளலாம், மீனை கொள்ளலாம். வேற சுருக்கமா சொல்லணும், இஸ்லாமிய வழியில சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, மிருகங்கள்ல அசை போடுறத கொள்ளலாம், பறவைகள்ல கொத்தி தின்றத கொள்ளலாம். எதுக்காக கொள்ளணும்? உணவுக்காக கொள்ளணும். உணவுக்காக மட்டுமே கொல்லக்கூடிய அனுமதி உனக்கு உண்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக அடுத்த ஒரு மாற்றமும் வந்துச்சு. தானா சத்ததை சாப்பிடலான்றது போய் ஒரு உயிரையே கொண்டு சாப்பிடலாம். கொல்லும் போது இறைவன் பேரை சொல்லிட்டு இந்த ஓரறி உயிரை கொல்லும் போது நாம அனுமதி வாங்கணுன்றது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நமக்கு கொடுத்த அனுமதி. ஆனால் 5 அறிவு 4 அறிவு உயிரினங்களை கூட நாம சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நமக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழக்கூடிய உயிரினங்களையோ கொல்லக்கூடிய நிலைமை வந்துட்டோம். ஒரு காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரமும் ஒரே ஒரு பசு மாடும் இருந்தால் போதும் அந்த குடும்பம் குழைச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆக பசுவை நம்பி தான் மனுஷன் வாழணும். அதோடைய பாலை குடிக்கணும். எப்ப தெரியுமா அது பாலை குடிக்கிறோம்? நமக்கு தாய்ப்பால் போதலைன்னும் போது, நமக்கு தாய்ப்பால் கட்டுப்படி ஆகலைன்னும் போது, நம்ம தாய்ப்பாலுக்கு நிகரா நம்ம தாய்க்கு பதிலாக பசுவை ஒரு தாயா மதிச்சு அது கண்ணுக்குட்டி பாலை எடுத்து நாம குடிக்கிறோம். தாய்ப்பாலை குடிச்சிட்டு தாய்ப்பாலுக்கு நிகராக மாட்டுப்பாலையும் குடிச்சு வளர்ற நாம அந்த மாட்டை கொள்றதும் அந்த மாட்டை தின்றதும் தாயை தின்னதுக்கு சமமா இல்லையா? ஏத்துக்கிறவங்க ஏத்துக்குங்க, ஏத்துக்காத போறவங்க போங்க. உங்க விருப்பம். இந்து சமய கோட்பாட்டின்படி சைவ சமயத்தை சேர்ந்தவங்க காளை வழிபாட்டம் மேற்கொள்றாங்க இல்லையா? நந்தி வழிபாட்டம் மேற்கொள்றீங்க இல்லையா? நந்தி வழிபாட்டம் மேற்கொள்றீங்க. அந்த நந்தி யாரோட அம்சம் தெரியுமா? பெருமாளோட அம்சம். யாரோட அம்சம்? பெருமாளோட அம்சம். அப்ப பெருமாளை தான் வெட்டி தின்றீங்க. யாரை வெட்டி தின்றீங்க? பெருமாளை வெட்டி தின்றீங்க. பசு யாரோட அம்சம் தெரியுமா? லட்சுமி, அவருடைய மனைவியோட அம்சம். சாப்பிடலாமா? அதுவே வேண்டாம், அது மூட நம்பிக்கையாக இருக்கட்டும். என்னுடைய தாய்ப்பாலை நான் குடிச்சு என்னுடைய தாய்ப்பால் பற்றாக்குறையின் காரணமா என்னுடைய தாய்ப்பாலை ஈடுகட்டுறதுக்காக ஒரு மாட்டுப்பாலை குடிக்கக்கூடிய நான் அடுத்த அந்த மாட்டையே வெட்டி தின்னா நான் என்ன பிறவியா இருப்பேன்? கடையனுக்கும் கடையன் ஆயிடுறதில்ல. இதுதான் வள்ளலார் பெருமான் போன்றவர்களுடைய ஆழ்ந்த கருத்து, திருவள்ளுவர் போன்றவர்களுடைய ஆழ்ந்த கருத்து. இந்த மாற்றம் வருங்காலத்தில் தெரியும் வரும் அப்படின்றத உணர்ந்துதான் அறிவுடையார் ஆவதறியார் என்ற தன்னுடைய குரல் நெறிப்படி கொல்லான் குவானை மறுத்தானை வருங்காலம் உண்டுடா, தானா இறந்ததை சாப்பிடுவான், தன்னுடைய உணவுக்காக சில உயிர்களை கொள்ளலாம், கடவுள் பேர்லயே பழிய போடுவான், கடவுள் பேரை சொல்லி கடவுள் மந்தத்தை சொல்லி இந்த உயிர் அதான் உயிரை நீயதோ இந்த உடலை நான் தின்னுறோம்னு சொல்லி அதை அறுத்து தின்னுவான் அப்படின்றத நல்லா தெளிவா சொல்லிட்டு போயிட்டேன். அந்த அற்புதமான ஒரு குரலை அங்கே எழுதி வச்சிருக்கீங்கன்னும் போது இதுக்காகவே உங்களுடைய இந்த அவைக்கு நான் தலைவணும். எனக்கு சொல்லக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னாலும் சொல்லக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கான்னு நம்பணும். ஆனா என் உரையை கேட்டு யாராவது ஒருத்தர் திரும்புவாங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் உணர்வாங்க இல்லையா? நான் இன்னொரு கருத்துன்னு சொல்றாங்க, ஆட்டை சாப்பிடலாமா? நான் சாப்பிடறது வேற கதை. ஆட்டுப்பாலை நாம குடிக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டை தின்றதும் பாவம். ஆட்டுப்பாலை நாம குடிக்க ஆரம்பிச்சா ஆட்டை தின்றதும் பாவம். நம்ம ஆட்டுப்பால் சாப்பிட்ற வழக்கம் இல்லை. ஆக
நகர்ப்புறங்கள்ல இந்த மாதிரியான சிறந்த அற்புத கருத்துக்களை எடுத்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் வழிகள் இல்லை. எல்லாம் பணம் 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 பணத்தை தேடி ஓடிட்டே இருக்கிறான். பணம் தான் அவனுக்கு சேருது ஒழிய நல்ல மனம் அவனை விட்டு விளைகிறது, ஆன்மா அவனை விட்டு விளைகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த அளவு வள்ளுவர் வழிய வள்ளல் பெருமான் வழிய மிக சிறப்பான முறையில் பின்பற்றத்தில்லாம இதுக்கு 4 நாள் 5 நாள் உங்கள் பொருளா பார்க்காம கொடுத்து ஒரு அற்புதமான விழாவை நடத்துறீங்க அப்படின்னா எனக்கு அது உண்மையிலேயே மகிழ்ச்சி. உங்களை நான் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். உங்களுடைய இந்த செயல்பாட்டுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன்.